இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுவுமா காலையில் வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. காலையிலே வயக்காட்டில் வேலை இருந்துச்சா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து வீட்டில் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு மணி 8 போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக என்னை நினச்சி ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி எனக்கு அந்தளவுக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்தாலுமே மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்லாம் வந்து நம்ம மனசை வந்து காயப்படுத்திடுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிறதே வந்து குறிக்கோளாக வச்சுக்காதீங்க, நல்ல ஹாஸ்பிட்டலாக போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நமக்கு நல்லது சொல்கிறாங்களா இல்லை நமக்கு இருக்கிற குறைய குத்தி காட்டுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இருந்தாலுமே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற குறை, அதோட வலியும் வேதனையும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். போகிற போக்கில் பார்த்துட்டு போகிற நமக்கு என்னங்க தெரியும். இந்த காலகட்டத்தில் பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். நான் எதையுமே கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்கிறாலும் மனசோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருப்பேன். பட் இந்த மாதிரியான வார்த்தைகளை காதால் கேட்கும் போதும் கண்ணால் பார்க்கும்போதும் நம்ம மனசு எந்த அளவுக்கு காயப்படும்னு அதை கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். ஆனால் குருநாதா, எனக்கு முருகர் மேலே கொஞ்சம் கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்னன்னா, நான் தான் கேட்குறேன், முருகர் காதில் விழல. என்னை வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துகிறாங்களா, அதை கூடமா ஒரு காதில் கேட்காம இருக்கும். இன்னும் ஏன் தான் இப்படி அமைதியாக இருக்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல. ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து போதுண்டா சாமி, என்னால் மாத்திரை மருந்துலாம் முழுங்க முடியல அப்படிங்கும்போது மாதம் தலைக்கு குளிக்கும் போது கால் எட்டுற கசப்பையும் கண்ணை மூடிட்டு குடிக்கும் போது தான் தெரியும் நமக்கு வாழ்க்கைக்கு குழந்தை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சில சகோதரிகள், உன் வீடியோவை பார்த்தா எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரியா, பார்க்குறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அந்தளவுக்கு குட் ஃபீலிங்காக இருக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், முருகர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, கண்டிப்பாக நல்லது செய்வாருன்ற நம்பிக்கையில் தான் நானுமே தினம் தினம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்.